கிரிதலை வாவி தொடர்ந்தும் வான்பாயும் நிலையில் அங்கிருந்து வெளியேற்றப்படும் நீர் திம்பிரியல ஊடாக மின்னேறிய ஓயாவுக்கு விடுவிக்கப்படுகின்றது. மின்னேறிய ஓயாவை பயன்படுத்தும் மக்கள் அவதானமாக இருக்குமாறு நீர்ப்பாசன துணைக்கள அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். எனினும் பராக்கிரம சமுத்திரத்தின் 10 வான்கதவுகளும் தற்போது மூடப்பட்டுள்ளன. ஓரளவு மழை குறைவடைந்துள்ளமையினால் குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க சோமாவதி புனித பூமிக்கு பயணிக்கும் வீதி தொடர்ந்தும் நீரில் மூழ்கியுள்ளது. அதன் போக்குவரத்து தற்காலிகமாக புலஸ்திபுர போலீசாரினால் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாதுருவோயா வயல்காணிகளை வனவிலங்குகளிடமிருந்து பாதுகாப்பதற்கு சென்று 3 நாட்களாக வெள்ளத்தினால் சிக்கொண்டிருந்த விவசாயியொருவர் மீட்கப்பட்டதுடன் நாய் மற்றும் நாய்க்குட்டி என்பனவும் மீட்கப்பட்டுள்ளன. வெலிகந்த போலீசார் மற்றும் சிவில் பாதுகாப்பு படை அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இதற்கென கிடைக்கப்பெற்றுள்ளது. அனுராதபுரம் நாச்சியாத்துவ நீர்த்தேக்கத்தின் 3 வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. அதிலிருந்து வெளியேற்றப்படும் நீர் மல்வத்துவோயா மற்றும் நுவரவாவி விடுவிக்கப்படும் நிலையில் அனுராதபுரம் புனித நகரம் உள்ளிட்ட பல தாழ்நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. நாச்சியாத்துவ குருவில வீதி விஜயபுர பாலத்திற்கு அருகில் முழுமையாக நீர் நிரம்பியுள்ளது. ஹொருளுவாவியும் வான்பாயும் நிலையில் அதன் சகல வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. மகாகணந்தராவ வனப்பகுதியும் நீரில் மூழ்கியுள்ளமையினால் அங்குள்ள காட்டு யானை கூட்டம் மகாகணந்தராவ வாவி பகுதியில் சிக்கியுள்ளது. நீர்ப்பாசன துணைக்களத்தின் கீழ் உள்ள பிரதான 54 நீர்ப்பாசன நீர்த்தேக்கங்களும் வான்பாய்ந்து வருவதாக துணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மல்வத்துவோய தந்திரிமலை நீரளவிட்டு மாணிக்காமைய வெள்ள அனர்த்தம் ஏற்படக்கூடிய எச்சரிக்கை நிலை காணப்படுகின்றது. இதனால் மல்வத்துவோயாவை அண்மித்த தாழ்நிலங்களில் வாழும் மக்கள் தொடர்ந்தும் அவதானத்துடன் செயல்படுவது கட்டாயமாகும். மகாவலி கங்கையின் யான்வோயாவை அண்மித்துள்ள தாழ்நிலங்களில் வெள்ள நிலை குறைவடைந்துள்ளது. நீர்ப்பாசன துணைக்களத்தினால் நிர்வகிக்கப்படும் 73 நீர்ப்பாசன நீர்த்தேக்கங்களில் 54 நீர்த்தேக்கங்கள் தொடர்ந்தும் வான்பாய்ந்து வருகின்றன. சேனநாயக்க சமுத்திரத்தில் செக்கனுக்கு 1938 கன அடி நீர் வெளியேற்றப்படுகின்றது. எதிர்வரும் சில தினங்களுக்கும் வான்பாயக்கூடும். மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருப்பது கட்டாயமாகும். ராஜாங்கனி நீர்த்தேக்கம் செக்கனுக்கு 5700 கன அடி நீரையும் தெதிர்வோய நீர்த்தேக்கம் செக்கனுக்கு 1400 கன அடி நீரையும் வெளியேற்றுகின்றன. மத்திய அளவிலான நீர்த்தேக்கங்களில் 95% வான்பாய்கின்றன. அடைமழை காரணமாக விளைச்சிய பிரதேசத்தில் பயிரிடப்பட்டிருந்த உளுந்து செய்கைக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அறுவடை மேற்கொள்ளப்படவிருந்த நிலையில் அவை அழிவடைந்த நிலையில் அவற்றை விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். மட்டக்களப்பு கல்முனை பிரதேசத்தில் பெய்து வரும் அடைமழையினால் பல வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. அதனால் அன்றாட நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். நேற்றைய தினம் மாலை வழியில் மூடப்பட்ட கண்டி மகேங்கனை பிரதான வீதி இன்று காலை மீண்டும் திறக்கப்பட்டது. சீரற்ற காலநிலையினால் குறித்த வீதியில் உடுதும்பர ககட்டகொல்ல பிரதேசத்திலிருந்து மண் மற்றும் கட்பாறைகள் சரிந்து விழும் அபாயம் காணப்படுவதனால் இவ்வீதி மூடப்பட்டது. குறித்த வீதியில் காணப்பட்ட கட்பாறைகள் அகற்றப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் வெலப்பனை பதியபெலல ஊடாக கண்டி பிரதான வீதியில் கட்பாறைகளை உடைத்து அகற்றும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மல்பட்டாவ பழைய குவரிக்கு அருகில் கட்பாறைகள் வீதியில் விழுந்துள்ளமையினால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. குறித்த வீதி தற்காலிகமாக கொம்பல்கமுவ சந்தியிலிருந்து மூடப்பட்டுள்ளது. வெடிமருந்து பயன்படுத்தப்பட்டு கட்பாறைகள் சிலவற்றை உடைப்பதற்கு ரிக்கில கஸ்கட நிறைவேற்று பொறியியலாளர் அலுவலகம் நடவடிக்கை எடுத்தது. தம்புத்திகம நலச்சிய பழைய வாவியில் கசிவு ஏற்பட்டுள்ளமையினால் வாவியை அண்மித்துள்ள நலச்சிய பாடசாலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. தம்புத்திகம வதிவிட வேலைத்திட்ட முகாமையாளர் அலுவலகம், தம்புத்திகம போலீசார், கலந்தேகம ராணுவ முகாம் அதிகாரிகள் இணைந்து வாவியின் அணையை புனர்நிர்மாணம் செய்யும் செயல்பாட்டை முன்னெடுத்துள்ளனர். நாட்டின் பல மாகாணங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினத்தில் கடந்த சில நாட்களுடன் ஒப்பிடுகையில் மழை வீழ்ச்சி குறைவடைந்தாலும் வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா, வடமேல், மத்திய மாகாணங்களில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளது. மத்திய மலை நாட்டின் கிழக்கு சரிவுகளில் காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும். வடகிழக்கு திசையில் காற்று 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களை எடுத்துக்கொண்டால் விசேடமாக காங்கேசன்
தேசந்துறையிலிருந்து திருகோணமலை ஊடாக காலி வரையிலும் கரையோரத்திற்கு அப்பால் உள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பிரதேசங்களில் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகம் கடல் பிராந்தியங்களில் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். வடகிழக்கு பருவப்பெயர்ச்சி டிசம்பர் மாதத்திலிருந்து பிப்ரவரி வரை காணப்படும்.